Hi friends, welcome back to Praganya home. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலா புளிக்கரசல் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நான் மிக்ஸில லைட்டா வந்து அதாவது நைஸா அரைக்காம தட்டி வச்சிருக்கிறேன். ஒரு 10 பல்லு வந்து பூண்டு தட்டி வச்சிருக்கிறேன். 4 மாங்காய், ஒரு தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நெத்திலி மீன் பாத்தீங்கன்னா நல்லா அழகா சூப்பரா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த மீன் குழம்பு பாத்தீங்கன்னா யூசுவலா மற்ற மீன்களை காட்டிலுமே வந்து இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 50 ml அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இது வந்து கருவடகம். இந்த கருவடகம் இல்லைன்னா சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது தாளிக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த கருவடகம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. கருவடகம் சேர்த்து நம்ம மீன் குழம்பு, புளிக்குழம்பெல்லாம் செய்யும்போது அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கருவடகமும் கருவேப்பிலையும் தாளித்து நம்ம வந்து அதாவது வந்து மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதையும் போட்டு நல்லா இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரையிலும் நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு வந்து நம்ம தட்டி வச்சிருக்கிற அந்த 10 பல்லு பூண்டையும் அதோடய சேர்த்துக்கணும். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஆனால் சூப்பர் டேஸ்டாக இருக்கும். இது இந்த மீன் நெத்திலி மீனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பும் காரமும் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக விரும்புகிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கிட்டோன்னா மிளகாத்தூள் மல்லித்தூளில் உள்ள பச்சை வாடை போயிடும். இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசலை இதில் ஊற்றிடலாம். இந்த குழம்பு வச்சு ஒரு 1 hour 2 hour கழித்து சாப்பிடும்போது அந்த மீனில் குழம்பெல்லாம் சார்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. இது வந்து நல்லா கொதிக்கணும். இது இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாங்காவை போட்டு ஓரளவு வெந்த பிறகு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து லாஸ்ட்டில் மீன் சேர்க்கணும். ஏன்னா இந்த மீன் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வெந்து போயிடும். இப்போ மாங்காய் போட்டு ஒரு 4 நிமிஷம் அது மாங்காவை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கணும். இடையில செக் பண்ணி மாங்காய் வெந்துருச்சின்னா அதுக்கு பிறகு வந்து நீங்கள் மீனை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தேங்காய் விழுது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி சிறுதானியம், வரகு, திணை, அப்புறமா வந்து கம்மங்கூழ், கேழ்வரகு களி இதோடெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஊற்றி நம்ம ரொம்ப நேரம் குழம்பை எப்போதுமே கொதிக்க விடக்கூடாது. இப்போ தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த நெத்திலி மீனையும் எடுத்து போட்டுடணும். எடுத்து போட்டு லைட்டாக பெரட்டி விட்டால் போதும். இது வந்து ரொம்ப நம்ம கரண்டி வச்சு கிண்டினோன்னா உடஞ்சிடும். இப்போ சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.